ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே ஆழ்த்துக்கிறேன். என்னாகவும் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் லெட் த பவர் ஆஃப் மை லார்ட் பி கிரேட். NIV டிரான்ஸ்லேஷனில் லார்ட் ஸ்ட்ரெங்த் பி டிஸ்பிளேட். நியூ லிவிங் பைபிளில் சொல்கிறாரு, prove that you are the correct power. Prove that you are power, right power. இந்த வசனமானது மோசேயை ஜெபிக்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதா விளங்கட்டுப்பா. நம்முடைய ஜெபமும் அப்படியா இருந்தா பெரிய காரியங்க. இந்த மாசத்துல ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தான், பெரிதானவைகளை நீ காண்பாய். பன்னெண்டு பேர் கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போனாங்க. தேசத்தில் துர்ச்செய்தியை பரப்பிட்டு வந்தாங்க. ஏனோக்கு புத்திரரை பற்றி பெருசாக பேசினான். ஆனால் காலேபும் யோசுவாவும் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. அந்த தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் என்று. இப்போதான் வல்லமையாக வெளிப்பட வேண்டும் என்று மோசே ஜெபிக்கிறேன். உன்னுடைய மகத்துவமான வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, நம்முடைய அதிசய வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, சிருஷ்டிப்பின் வல்லமை, என் ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை விளங்கணும்னு நம்ம ஒரு நாளும் ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். மோசேக்கு அதே மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று யாத்ராகமம் 34:10 சொல்லுகிறான். வல்லமையான காரியங்கள், சூப்பர் நேச்சுரல் காரியங்கள், எழுப்புதல் காரியங்கள், பயங்கரமான காரியங்களை ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்வார். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை பெரிதாய் விளங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 36-38 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். பரலோக அக்கினி வந்து இறங்கு அந்த பலிபீடங்களை எல்லாம், பலிகளை எல்லாம் பட்சித்து போடுகிறது. காரணம் என்ன? எலியாவின் ஜெபம். அவர் ஒருத்தர் தான். பாகால் தீர்க்கதரிசிகளோடு சவால் விட்டு அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை நிரூபிக்கிறார். இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் வல்லமையை நிரூபிக்க முடியும். ஜெப வீரர்களாக இருக்க மோசே போல ஜெபிங்க. வானம் திறக்கப்படட்டும். எலியா ஜெபிச்ச போது அற்புதம் நடந்தது. ஒரு பெரிய எழுப்புதல் கர்மேல் பர்வதத்தில் உண்டானது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழக்கமிட்டார்கள், பணிந்து கொண்டார்கள். கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வல்லமை நிரூபிக்கப்படட்டும், ஊழியங்களில் நிரூபிக்கப்படட்டும், நம்முடைய குடும்பங்களில் நிரூபிக்கப்படட்டும், சாட்சிகள் எழும்பட்டும், வல்லமையான கிரியைகள் தோன்றும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஜெபம் தேவை. நிறைய பேர் அவிசுவாசத்தோடு ஜெபிக்கிறது, எனக்கு எங்கே நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. அப்படி அல்ல. என் ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடைசி காலத்தில் பலமாக இறங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். ஜெபிக்கிறவர்களாக இருங்க. அதிகமாக ஜெபியுங்கள். ஆவியில் நிறைஞ்சு ஜெபிங்க. அந்நிய பாஷைகளோடு ஜெபிங்க. வசனத்தை பேசி ஜெபிங்க. வல்லமையாக ஜெபிங்க. உபவாசம் எடுத்து ஜெபிங்க. தேவன் பலத்த காரியங்களை தேசத்திலே செய்வார், உங்களுக்கு செய்வார், ஊழியத்திற்கு செய்வார். நீங்கள் செய்கிற ஊழியங்களிலும் மகிமையான காரியங்கள் நிகழும்படி செய்வார். God bless you. ஆமென்.